ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இப்போ செக்ஷன் 48 ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த சர்டன் டேட்டில் அந்த ப்ராப்பர் டைமில் அப்ளிகேஷன் வந்து அதாவது இவர் கேட்கல, அந்த ப்ராமிஸை வந்து ப்ராமிஸாரை வந்து இதை பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்கல அப்படின்னா கூட அதை ரைட் டைமில் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டியூட்டி வந்து அவரோடது. ப்ராமிஸிக்கு ப்ராமிஸார் வந்து அந்த ஆக்டை கரெக்ட் டைமில், கரெக்ட் பிஸ்னஸ் ஹவர்ஸில், கரெக்ட் பிளேஸில் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவராகிறார். அவர் கேட்கணுங்கிறது கட்டாயப்படுத்தப்படவில்லை. அப்போ செக்ஷன் 48 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது அந்தந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியதாகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் where no application to be made and no place fixed for performance. இவரால் கேட்கப்படவும் இல்லை, அந்த ஒரு பிளேஸும் ஃபிக்ஸட் ஆகலை அப்படின்னா எங்கே பர்ஃபார்ம் பண்ணும்? செக்ஷன் 49. When a promise is to be performed without application by the promisee and no place is fixed for the performance of it, அந்த ப்ராமிஸருக்கு அந்த டேட்டும் ஃபிக்ஸ் ஆகலை, இவரும் கேட்கலை, அந்த இதில் வந்து எந்த இடம் என்ன எதுன்னு சொல்லலை அப்படின்னா அந்த ப்ராமிசரோட டியூட்டி அதை வந்து கரெக்ட் டைமில், ரீசனபிள் டைமில், ரீசனபிள் இடத்துல பர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்க வேண்டியது அந்த ப்ராமிசரோட கடமையாகிறது. அதை அவர் பர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறது அவருடைய உரிமை, அதை அவர் செயல்படுத்தணும். இதே எக்ஸாம்பிள் 20 நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. A undertakes to deliver 1000 mons of jute to be on a fixed date. அப்போ ஜூட் கொடுக்குறேன், ஒரு 1000 இது ஜூட் கொடுக்குறாரு அந்த அப்படின்னு ஒரு குவான்டிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேவும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ டெலிவரி பண்ணுறதுக்கு பி வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்லணும். நான் இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்போ அதை வந்து அந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது கடமையாகிறது. undertakes to deliver 1000 mons of jute to B on a fixed day. இப்போ must apply to B. வந்து பிக்கு அப்ளை பண்ணணும். எந்த இடத்துல நாங்கள் இதை கொண்டு வந்து கொடுக்கணும், அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்க வேண்டியது ஏனுடைய கடமையாகிறது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 50 பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மேனர் ஆர் அ டைம் ப்ரிஸ்கிரைப்ட் ஆர் சாங்ஷன்டு பை ப்ராமிசி. செக்ஷன் 50. அப்போ ப்ராமிசி எந்த இடத்துல எந்த விதத்தில் எப்படி அதை செயல்படுத்தணும்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல இந்த ப்ராமிஸர் வந்து அதை செயல்படுத்த வேண்டிய கடமைக்கு உட்பட்டவராகிறார். அதையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். அது வந்து செக்ஷன் 50 ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து 4.7 பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஒரு ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இருந்தால் அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது செக்ஷன் 51 to 58 எக்ஸ்பிளைன் பண்ணது. ப்ராமிசர் நாட் பவுண்ட் டு பெர்ஃபார்ம் unless reciprocal promisee ready and willing to perform. செக்ஷன் 51. அதாவது ரெசிப்ரோக்கல் அப்படின்னா நீ இதை செஞ்சால் நான் அதை செய்கிறேங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ப்ராமிஸி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸி இருந்துச்சுன்னு சொன்னால் சைமல்டேனியஸாக அது நடக்கணும், ஒரே நேரத்தில் நடக்கணும். அப்படி ஒரு இது நடக்காத பட்சத்தில், இல்லை ஒரு ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸுக்கு ஒத்துக்கொள்ளப்பட்ட டைமில் ப்ராமிசர் வந்து அவரோட ப்ராமிஸை செய்ய வேண்டியது இல்லை. எப்போ வரைக்கும்னா ப்ராமிஸையும் அந்த ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸையை
ப்ராமிஸை வந்து செயல்படுத்த ரெடி ஆகிற வரைக்கும் இவரும் வந்து அதை செயல்படுத்த தேவையில்லை. எக்ஸாம்பிள் 21, A and B contract that A shall deliver the goods to B to be paid for B on delivery. இப்போ ஏவும் பியும் ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஏ வந்து குட்ஸை டெலிவரி பண்ணுறதாகவும் பி வந்து டெலிவரி வாங்கின உடனே பணம் செலுத்துவதாகவும் ஒரு ப்ராமிஸ் போட்டுக்கிறாங்க. அப்போ இதில் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஏ குட்ஸு டெலிவர் பண்ணணும், அதுக்கு பி உடனே பே பண்ணணும். அப்போது பி அதுக்கு வில்லிங்காக இல்லை, அந்த பணம் செலுத்த வில்லிங்காக இல்லை அப்படின்னா ஏ வந்து அந்த அவர் வில்லிங்னஸ் கொடுக்குற வரைக்கும் டெலிவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸில் 2 பேரும் அந்த ப்ராமிஸை செயல்படுத்த ஒத்துக்கொள்ளப்பட்ட பின்னால் தான் அதை வந்து செயல்படுத்தணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் செக்ஷன் 52. ஆர்டர்னால் எந்த வரிசையில். அப்போ when the order of performance of the reciprocal promises is expressly fixed by the contract, கான்ட்ராக்டில் என்ன ஆர்டராவது ஃபிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அந்த ஆர்டரில் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். வேறஸ் ஆர்டர் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாக ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொன்னால் எந்த நேச்சரில் எந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு வருதோ அதன்படி இயற்கையாக அதில் எது முதல் செய்யப்பட வேண்டியதோ அதை முதல்ல செய்ய வேண்டியதாகிறது. இதே எக்ஸாம்பிள் 22 சொல்லுது, A and B contract that A shall build a house for B at a fixed price. இப்போ ஏவும் பியும் ஒரு ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன, ஏ வீடு கட்டி கொடுக்கறதாகவும் பி அதுக்குரிய விலையை கொடுக்கறதாகவும். அப்போ ஏ முதல் வீடு கட்டி கொடுத்தா தான் பி அதுக்குரிய விலையை பே பண்ணணும். அப்போ இதில் ஆர்டர் ஆஃப் த ப்ராமிஸ் அப்படிங்கிறது எப்போ வீடு கட்டி கொடுத்த பின்னால் அதுக்குரிய பேமெண்ட் கொடுக்குறோன்னா இப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு வீடு கட்டணும். ஸோ இது மென்ஷன் ஆகுது ஆர்டர். அப்படி எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இதில் வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. நேச்சரே இப்படி தான் இருக்குது. வீடு கட்டினா தானே அதற்குரிய பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நேச்சர் நமக்கு புரிய வருது. நெக்ஸ்ட்டு வந்து லைபிலிட்டி ஆஃப் அ பார்ட்டி ப்ரிவெண்டிங் இவெண்ட் ஆன் விச் த கான்ட்ராக்ட் இஸ் டு டேக் எஃபெக்ட். அப்போது ஒரு ப்ராமிஸை செயல்பட முடியாமல் தடுக்கிறப்போ அதுக்கு என்ன லைபிலிட்டி ஆகுது, அந்த கான்ட்ராக்ட் நடத்த முடியாமல் தடுத்தால் அதுக்கு என்ன பொறுப்பாளி ஆகுறாங்க, யார் பொறுப்பாளி ஆகுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இருக்கும்போது ஒரு பார்ட்டி அந்த கான்ட்ராக்டை தடுக்கிறாங்க, அவருடைய ப்ராமிஸை செயல்படுத்த முடியாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எந்த பார்ட்டி தடுக்கப்பட்டாரோ அவர் வந்து அந்த கான்ட்ராக்டை அவாய்ட் பண்ண முடியும். இட் பிகம்ஸ் வாய்டபிள் ப்ரொவைடட் அந்த ஆப்ஷன் ஆஃப் த பார்ட்டி ஸோ ப்ரிவெண்டட். அவர் யார் தடுக்கப்படுறாரோ அவர் அதை தடை செய்ய முடியும். அவர் காம்பன்சேஷன் அதர் பார்ட்டிக்கிட்ட இருந்தும் கேட்குறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது. இந்த கான்ட்ராக்டை பர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுனால அவருக்கு என்ன நஷ்டம் ஏற்படுதோ அதை வந்து தடுத்தவர்கிட்ட இருந்து அவர் திருப்பி வாங்கிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதே எக்ஸாம்பிள் 23 டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. A and B contract that B shall execute some work for A for 1,000 rupees. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஒத்துக்கிறாங்க அக்ரிமெண்ட்டு. பி வந்து ஏக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு வேலை செய்கிறதாக ஒத்துக்கிறாரு. பி இஸ் ரெடி டு அண்ட் வில்லிங் டு எக்ஸிக்யூட் த ஒர்க் அக்கார்டிங்லி. பி வந்து அதை செயல்படுத்தவும் ரெடியாக இருக்கார். ஆனால் ஏ வந்து அவரை செயல்படுத்த விடாமல் தடுக்கிறாரு அப்படின்னா பி தாராளமாக அந்த கான்ட்ராக்டை முறிச்சுக்கலாம். அப்படி அவர் அதிலிருந்து விலக முற்படுறாருன்னா அவருக்கு அதனால் என்னமோ அது செய்யாததுனால ஏதாவது நட்டம் ஏற்பட்டிருந்தால் அவர் அதை வந்து ஏ கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் 24. In a contract for the sale of standing timber, the seller is to cut and cord it, whereupon buyer is to take it away and pay for it. ஒரு 2 பேர்கிட்ட ஒரு கான்ட்ராக்டு. ஏ வந்து அந்த டிம்பரை நின்றுட்டுருக்கிறத விற்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. அப்போ விற்பவர் தான் அதை என்ன பண்ணணும், துண்டுகளாக்கி அதை கட்டி கொடுக்கணும். பையர் அதுக்கு பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். அப்போ செல்லர் வந்து அந்த டிம்பரில் ஒரு பாதி தான்
கட் பண்ணி அதை கட்டுறாரு, மற்றதை கட்டாமல் விடுறாரு அப்படின்னா பையர் வந்து அதை வாங்காமையே போகலாம். அதே நேரத்தில் காம்பன்சேஷனுக்கும் அவர் மேலே அவர் போடலாம். ஏன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் படி அவர் கட் பண்ணி அதை கட்டி கொடுக்கணும். ஆனால் அவர் எல்லாத்தையும் கட்டலை, எல்லாத்தையும் வெட்டலை அப்படின்னு சொல்லும்போது பி வந்து அதை வாங்காமல் அது ஆனால் அதனால் அவருக்கு ஏற்பட்ட நட்டத்தையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். அதுதான் இது இந்த ஆக்டை சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 54 effect of default as to that promise which should be first performed in contract consisting of reciprocal promises. அந்த எது முதல்ல செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ராமிஸில் எந்த ஆக்டிவிட்டி முதல்ல செய்யணுமோ அது வந்து டிஃபால்ட் ஆச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸில் அதுக்கு என்ன விதிமுறை அப்படின்னு பார்க்குறது தான் செக்ஷன் 54. இதில் வந்து ப்ராமிஸ் ரெசிப்ரோக்கலாக இருந்து டிபெண்ட்டாக இருந்ததுன்னா, ஒன்று மேலே ஒன்று சார்ந்து இருந்ததுன்னா, இந்த ப்ராமிசர் யார் பர்ஃபார்மன்ஸ் முதல்ல செய்யணுமோ, யாருடைய செயல்பாடு மேலே மற்றவரோடது தங்கி இருக்கோ அவர் வந்து பொறுப்பாளி ஆகிறார். ஏன்னா யாரின் மேலே ஒன்று வந்து சார்ந்து இருக்கோ அவருடைய ப்ராமிஸை பண்ண முடியாது. அப்போது அவர் அதுக்காக எதுவும் செய்ய முடியாது. ஆகையினால யார் இது செஞ்சால் மட்டும்தான், யாருடைய ப்ராமிஸ் முதல் செஞ்சால் மட்டும்தான் மற்றொருவர் அதை செய்ய முடியுமோ, அப்போ அந்த மற்றொருவருக்கு அந்த முதல் ப்ராமிஸ் யார் செய்யலையோ அவர் வந்து காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவராகிறார். எக்ஸாம்பிள் 25, A hires B ship to take in and convey from Kolkata to Mauritius a cargo to be provided by A. A வந்து B கிட்ட ஒரு கப்பல் வாடகைக்கு எடுக்கிறார். அது வந்து மொரீஷியஸ்க்கு கொல்கட்டாவிலேருந்து போகுது. A கொடுக்குற குட்ஸை B எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட். B வந்து அதுக்கான கட்டணத்தை ஃப்ரைட்டை கன்வேயன்ஸுக்கு வாங்கிடுறாரு. ஆனால் ஏ வந்து கார்கோவே கொடுக்கல, அந்த பொருளை அந்த ஷிப்புக்கு கொடுக்கல. அப்போ ஏ பி கொண்டு போய் கொடுக்கலங்கிறதுக்காக பி மேலே எந்த கிளைமும் போட முடியாது. ஆனால் பி வந்து அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஏ மேலே தாராளமாக போட முடியும், ஃபைல்ஸ் பண்ண முடியும் சூட்டு. ஏன்னா ஏ வந்து பிஸ் ப்ராமிஸ் பண்ண விடாமல் தடுத்தார். ஏ பண்ணாததுனால தான் பி அவருடைய செயல்பட நடத்த முடியலையே ஒழிய ஏ குட்ஸை கொடுத்துருந்தா பி கொண்டு போய் கொடுத்துருப்பார். அப்போ பியுடைய ப்ராமிஸ் கொண்டு போய் கொடுக்கலங்கிறதுக்காக ஏ வந்து எதுவும் கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இஸ் எக்ஸாம்பிள் 26. A hires to B to make a shoe rack and A will supply the plywood, fevicol and other items required for making. B arrived on the appointed day and time but A could not arrange for the required materials. A வந்து பிஏ ஷூ ரேக் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஆனால் ஏ என்ன சொல்கிறாரு, அது பண்ணுறதுக்குரிய ஃப்ளைவுட்டு ஃபெவிகால் எல்லாமே நான் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. பியும் அந்த டைமுக்கு வர்றாரு, பட் ஏஆல் அந்த மெட்டீரியல்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா பி பண்ணாததுக்காக ஏ வந்து அவர் மேலே எந்த கிளைமும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பி அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுறதுக்காக அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஏ வந்து கொடுத்தாகணும், ரீபே பண்ணி ஆகணும். இது வந்து இதில் நமக்கு கிளியராக புரியுது. நெக்ஸ்ட் வந்து effects of failure to perform at a fixed time in a contract in which the time is essential. குறிப்பிட்ட காலகட்டத்தில், அந்த காலகட்டங்கிறது அந்த இடத்துல முக்கியமானதாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன எஃபெக்ட் வருதுங்கிறது செக்ஷன் 55 டீல் பண்ணுது. The law on the subject is contained in section 55 which is reproduced below. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். When a party to a contract promises to do certain thing or before the specified time, அதாவது ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு ஒரு செயல்பாடை ஒரு குறிப்பிட்ட நாளில் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு, and fails to do any such thing before the specified time, ஆனால் அதை செயல்படுத்த முடியல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில். The contract or so much of it that has not been performed becomes voidable at the option of the promisee. இவரால் அந்த செயலையோ அல்லது பகுதி செயலையோ செய்து முடிக்கப்பட முடியலைன்னா யாருக்கு இவர் ப்ராமிஸ் பண்ணுறாரோ அவர் அதை அன்னைக்கே
நிறுத்திக்கலாம், அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கலாம். இஃப் தி இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் வாஸ் தட் டைம் ஷுட் பி தி எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இது எப்போ அப்படி முடியும் அப்படின்னு கேட்டால், அந்த காலம் கெடு அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்டில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டால், அந்த காலகெடுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான எசன்ஸ் அந்த கான்ட்ராக்ட்லையா இருந்தால், அது முடிக்கப்படாவிட்டால் அந்த யாருக்கு அந்த ப்ராமிஸ் பண்ணப்பட்டதோ அவர் அந்த கான்ட்ராக்டை முறியெடுத்து கொள்ளலாம். வேறஸ் டைமுங்கிறது அங்கே ஒரு முக்கியமான எசென்ஷியல் எலமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஃபெயிலியர்னால என்ன ஆகும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டாக பார்க்குறோம். இஃப் இட் was not the intention of parties that time should be the essence of the contract does not become voidable by the failure to do such thing. அதாவது அந்த காலகெடுங்கிறது அங்கே ஒரு முக்கியமான அம்சமாக இல்லைன்னு இருந்தால், அந்த கால நேரத்துக்குள்ளே இவருடைய ப்ராமிஸை பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தார்னா அது கேன்சல் பண்ண முடியாது, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் யார் ப்ராமிஸ் பண்ணுறாரோ அவர் அந்த லாஸுக்கும் அந்த ஃபெயிலியர்னால் அந்த காலகெடு நேரத்துக்குள்ளே இவர் செய்து முடிக்கப்படாததுனால என்ன லாஸ் ஆகுதோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டவராகிறார். அந்த லாஸை கொடுக்கணுமே ஒழிய கான்ட்ராக்டையே இவர் நிறுத்த முடியாது. யார் ப்ராமிஸ் வாங்கினாரோ அவர். Effect of acceptance of performance at the time other than agreed upon. அந்த அக்செப்ட் பண்ண கால நேரத்தில் அல்லாமல் அதை விட்டு தள்ளியோ அதுக்கு முன்னாலேயோ அதுக்கப்புறமா பண்ணால் அதில் என்ன எஃபெக்ட் வருது? In case of a contract voidable on account of the promiser's failure to perform as promise at the time agreed, the promisee accepts performance of such promise at any time other than agreed. The promisee cannot claim compensation for any loss occasioned by the non-performance of the promise at the time agreed, unless at the time of acceptance he gives notice to the promiser of his intention to do so. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் ப்ராமிசரோட ஃபெயிலியரால் அக்ரீடு டைமில் அவரால் செய்யப்பட முடியல அப்படின்னா ஒரு தவிர்க்கப்படலாம், அந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாதுங்கிறது தவிர்க்க முடியலாம். ஆனால் அந்த ப்ராமிஸி பரவாயில்லை, இந்த டைமில் நீங்கள் பண்ண முடியாட்டா பரவாயில்லைன்னு அக்ரி பண்ணியிருந்தால் அவர் காம்பன்சேஷனுக்கோ லாஸுக்கோ அந்த நான் பர்ஃபார்மன்ஸுக்கு போக முடியாது. எப்போ போக முடியும், எப்போ லாஸுக்கு கிளைம் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் ஆஃப் அக்செப்டன்ஸில் இவர் ஒரு ப்ராப்பர் நோட்டீஸ் அந்த ப்ராமிசருக்கு கொடுத்துருக்கணும். நீங்கள் இந்த டைமில் எனக்கு இந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணல, ஆகையினால எனக்கு நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்கணும், எனக்கு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுங்கிற அவருடைய இன்டென்ஷன் அவர் சொல்லியிருந்தால் மட்டும்தான் காம்பன்சேஷனுக்கு அவர் உரியவராகிறார். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாலோ இல்லை அக்செப்ட் பண்ணிட்டாலோ ஓகே லேட்டர் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலோ இவர் காம்பன்சேஷனுக்கு போக முடியாது. நெக்ஸ்ட் இஸ் அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட் செக்ஷன் 56. அதை நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.